அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டிருக்கீங்க, படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எந்த ப்ரமோஷனும் வரல. ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்ல நீங்களே சொல்லலாம். இல்ல அதுக்கு அவர்தான் நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்க. என்ன கொஸ்டின் சார்? என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்க வந்து பவானி பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணிட்டு வந்து அக்ரிமெண்ட் போட பண்ணிருக்கீங்க. ஆனா எந்த வித ப்ரமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரமோஷன்னா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வரமாட்டாங்க சில பேரு. இப்ப வந்து அவங்க கம்யூனிகேஷன்ல நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்க கூப்பிடலையா? இல்ல கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாந்துல ஏதோ பிஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்ல. ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருங்க. நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கிருந்து நீங்க கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கு, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னன்னா வந்து அக்ரிமெண்ட் நாங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ இது மாதிரி பர்டிகுலரா வந்து இதுவே ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? என்கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு எங்கிட்ட டேரக்டா சொல்லல. எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்கு. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்கு. சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவு செய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்க, என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சியோட ப்ரொமோஷன் போய் பாருங்க. இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் தான் வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கிட்டு மனுஷன் வந்து 2 படம் கமிட்மெண்ட்ல வச்சிருக்காப்புல. இருந்தாலும் 2மே பெரிய பேனரு, பெரிய ரோடு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்குறோம், சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனா வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்ல யாரும் மறுத்து கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லுவோம், ஜெயிச்சிருவான்னு சொன்னா என்ன நம்ப போறது இல்லை, ஜெயிச்சுட்டு சொன்னாலும் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த படி கூப்பிட்டா தானே வர போறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜே தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் காரணமா, இல்ல ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினைச்சு அதனால ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேல அந்த குற்றச்சாட்டு நீங்க தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்க எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷன் நான் திரும்ப சொல்றேன், அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் யாராவது சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாருமே சொல்ல போறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த், ஒரு 45 days பிஃபோர் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்க தியேட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த 1 month ஒரு 45 days டைம் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிலும் நீங்க பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ வெளியூர்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லா வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அன்மேட்ச். அதுவும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வரதுன்னா வந்து இப்போ நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ் கேட்பீங்க, ஜென்ரலாக கேட்குறேன். பொதுவாக ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். அந்த 15 லட்ச ரூபா ப்ரொமோஷனில் போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசிச்சேன், சிம்பிள். அவ்வளோ. இது வந்து அவங்க வரமாட்டேன்னு நான் சொல்லு. அது இல்லை, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவ்யூலாம் பேசியிருக்கேன்.
ஆனா என்ன ஏமாத்தனா நானும் மாயாவதுக்காரன் தான், அவங்களை அடிக்கடி பாக்குறோம் நம்ம. எனக்கு இதுல அவங்களோட சூப்பரா அந்த வில்லி கேரக்டர் பேங்க்ல அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாமே நீங்க, நாங்க ஏமாறாம இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு. சக்சஸ் பார்ட்டில் 2 பேர் கூப்பிட்டுருக்காங்க. சரி, அவர் ஹீரோட்ட கொடுக்குறீங்க சார். நீங்க வடபழனியில நேவிலேயே அதுலயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுவும் டிஸ்டிங்ஷன்ல இந்தியா முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க. வாழ்த்துக்கள். படம் பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணோம். இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு, அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் இந்த நடிச்சிருந்தாருல, அவரு மட்டும் இல்ல, சத்யராஜ் சார்ட்டு ஒரு கேள்வி இருக்கு, நான் வரேன் நானு. அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேருமே போட்டி போட்டு நடிச்ச மாதிரி தெரிஞ்சது. 2 பேருமே அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அவரு ஹீரோ நீங்க ஹீரோன்னு எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்துல. 2 பேரும் ஹீரோ, ஆனா அதுல வில்லனிக் ஹீரோ ஒரு பங்கு ஜாஸ்தியா இருந்தீங்க. எப்படி அது? Sir, first of all, thank you for saying that. Yes, I failed in that Navy exam, and thank you for making a huge hit. Sir, that's how the script was written actually. So it's like a ego war between me and Dhananjay. So I mean, for me, the script is the hero more than anything else. So whatever Ishwar told me, that was the hero first, and then I personally chose Surya character. When he gave me the option, I took Surya because I wanted to be that Surya, and I know from the big that's how it has to be. Now everyone is saying, you know, both the characters have elevated so nicely. I'm very, very happy because this is exactly what we thought. This is how it's going to be because it is like a ball. I have to be, you know, like when the ball is pressed more, it will rise up. So Andamari, that is what the story is about. So he's been someone has to get on top of him. Adio character like gets on top of him and puts him under severe stress, and now he has to come out and win. So Adi, that's how the script has been made, sir, and I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us being celebrated here. That's an amazing feeling. Yes, sir. Thank you. Sir, Sathiraj sir, இந்த ரேஸ்ல வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட ஜெயிக்க முடியும். ஆனா இப்ப உங்கள்கிட்ட கொடுத்து ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த லோலாயம் எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்துல ஒரு டான், நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர் அதை பத்தி எதுவும் கேட்கலையா? இருக்காது அப்படின்னா டைரக்டர் பதிவு பண்ணுங்க சார். சார் அடுத்த படத்துல சார் பார்ட் 2ல கொஞ்சம் சார் பாருங்க சார், பிரஸ்லயே கேட்கறாங்க சார், எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா? ஒரு விஷயம் சார்ட்ட சொன்னதே வந்து சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல. அதனால அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும் எப்ப முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னாரு ஈஸ்வர். சொன்னப்போ எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்பவே நினைச்சு இந்த படம் ஜெயிச்சிருக்கேன். யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்ல, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு. பொதுவாகவே என் வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, பேஸ்புக் இல்ல, சார் பாலா சார் இல்ல சார் உங்களுக்கு இதுல எல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க சார். நான் எதுலையுமே இல்ல சார். எனக்கு 47 வருஷமா போனோம். ஸ்டார்ட் டோப்பா தூக்கி தலையில வைக்க வேண்டியது, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்து வெட்டி அரட்டை அடிக்கிறது. ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக பாடுபடுறது. வெட்டி அரட்டை, ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி யாரு நம்ம எல்லாம் கமெண்ட் பண்ணி என்ன மணிவன சார் கூட பணத்தவங்க தானே. அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சு பேக்கப் டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்படிதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. என்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்க? ஒண்ணுமே இல்லை சார், நடிகன் படத்துல எப்படி நடிச்சனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலயும் ஜாலியா தான் நடிச்சிருக்கேன், ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுறேன் இருக்குதா? சரி சரி சரி. இப்ப நமக்கு தேவை வந்து அடுத்த படத்துல எனக்கு 2-3 ஹீரோயின். சார் டைரக்டர் சார், இந்த படத்துல இவ்வளவு காஸ்டிங் மெயினா சத்யராஜ் சார் அந்த கேரக்டர், இவங்க 2 பேரோட உழைப்பு, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே, அதுக்கு மேல டயலாக்ஸ்
ஒரு டயலாக்கும் பாட்டு வரியில கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவன் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும். அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில இருக்காது. நான் என்ன இயேசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பிரஷோனே கிளாப்ஸா இருந்தது. இந்த டயலாக்லாம் எப்படி நீங்க மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்ல? சார், இது ஃபர்ஸ்ட் நாங்க டிராஃப்ட் எழுதும் போது அதை பவுண்டா நானும் இவா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும் போது இவாவும் ஐடியா கொடுப்பாரு என்னன்னு. அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சார். நான் இங்க ஆரோவில்ல தான் உட்காந்து எழுதினேன். எப்பவுமே அங்க போயிடுவேன் யூஸ்வலி. அங்க போய் எழுதும் போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும். அந்த இது இன்னொன்னு அந்த நீங்க சொன்ன அந்த கடைசி டைலாக், எஸ் அது எதிரில் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்ற இடத்துல நிக்க வச்சுதான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணும்ன்றது. அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன். அது அந்த ஏன் இவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும். சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆயிடும். அதே மாதிரி முன்னாடிலாம் பல படங்களை பார்த்திருப்பீங்க, பல ரிவ்யூகளை பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வேணும்னே கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி அடிக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்காது உங்களுடைய தனி மனிதனுடைய விருப்பம். அதுல வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்றது இல்ல. இப்ப தியேட்டர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசன் இது எல்லாமே இருக்கும். சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான். அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா ஏத்துட்டு தானே ஆகணும். இல்ல, அது ஏத்துக்கிறது தப்பு இல்ல. ஆனா என்னன்னா ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பாத்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்ச பாத்தியா, வச்சு செஞ்ச பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்ன மீறி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவங்க இல்லையா? அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். அவ்வளவுதான். ஹீரோ சார், உங்களுக்கு ஹீரோ சார் சரிங்களா? இப்ப கூலியில நடிக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க பார்த்துதானே அப்படி சொன்னீங்களா, இல்ல வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரஸ் மீட்ல அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அவங்க அந்த படத்தை பத்தி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது. படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது, நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர்சன் பரட்டுவேன். கரெக்டா என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்கு நீ வச்சு சரி இது அட்வான்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் த பிக் செட்டில்மெண்ட், ஓகேப்பா போடுப்பா கையெழுது அப்படின்னு போட்டுருவோம். அதனால அதுல எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்க இப்ப ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடனே கொட்டி நாளைக்கு நம்ம மேல கேஸ் போடுற மாதிரி ஆகிருக்கூடாது. அதனால அந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ல பேசிக்கிறோம். அதேதான். இல்ல பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்கதான் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை பத்தி பேசலாம். மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கறதுதான்.